நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் என் இதயத்தில் இடம்பெற்றுவிட்டீர்கள். ஆகவே ஆயத்தனை வாழ்க, அவருடைய பணி வாழ்க, ஆயத்த தலைவர் வாழ்க, இந்த மக்கள் வாழ்க, சிலர் நிச்சயம் வாழ்க. நன்றி இனியவர்களே, இது நன்றியின் விழா. இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். நமது சிவகங்கை தல திருச்சபை கடந்த 38 ஆண்டுகளாக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். அதே வேளையில் இன்னும் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக அவருடைய அணிசுவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கருணைக்காக, ஈகைக்காக, வழிகாட்டுவதற்காக நன்றி கூறுகிறார். இணைந்து இந்த திருப்பலியை இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து எனக்காகவும் நம் மலை மாவட்டத்தை தொடர்ந்து இறைவன் நம்முடைய கண்ணின் கருவி போல காக்க வேண்டும் என்பதற்காகவும் செவிக்க நமது மதிப்பிற்கினிய மேனாள் ஆயர் அவர்களுக்கும் பாசத்திற்கினிய அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எப்பொழுது நன்றி கொடுக்கிறோம் அப்பொழுது நாம் நன்றிகளை தருகிறோம். நன்றி கூற மறப்பவர்கள், மறுப்பவர்கள் தொடர்ந்து உடைக்கிற தகுதியற்றவர்களாக மாறுகிறார்கள். எனவே யார் இறைவன் தரப்படுகிறார்கள், இறைவன் பெற்றோர்கள், பெரியவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்களுடையாக தருமுறைக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தொடர்ந்து கொடைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். நான் கொடைகளை பெறுவதற்கு இறைவனுக்கு ஒரு சிறிய உதவி செய்த ஒரு சிறிய பிள்ளைக்கு கூட நன்றி உடையவனாக இருப்பார். எனவே இறைவன் இந்த தகுதிக்காக தொடர்ந்து அவருடைய அருள் நலன்களை என்னை சார்ந்த உதவிகளுக்கு குறைந்து கொண்டிருக்கிறார். எனவே இறைவனுக்கு நான் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் தனியாக திருப்பதி நிறைவேற்றுகிற பொழுது வழக்கமாக கூட்டு திருப்பதி நிறைவேற்றுகிற பொழுது பொருட்கள் எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆசிரியர் பேர் சொல்வார். நான் தனியாக திருப்பதி நிறைவேற்றுகிற பொழுது எங்கள் திருத்தந்தை லியோ உமது தகுதியற்ற ஊழியனாகிய நான் என்று ஆயிரத்திலே சொல்றேன். எனவே தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தி தொடர்ந்து தகுதி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இறைவனுக்கு நன்றி கொள்கிறேன். நண்பர் ஜோமிஸ் அவருக்கு நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்தவரை சொல்லி செல்வார். அவர் வாயை திறந்தால் சொல்ல அப்படியே முத்தாக திருவிழியத்தில் இருக்கும், பிற இலக்கியங்களில் மிக அழகாக பேச முடியும். எனவே அவர் இங்கு கூறிய இந்த கருத்து நண்பர் தனிமனம் கோப்பாக. எனவே ஒரு பழமொழி சூழலாக இருக்கிறார். எனக்கு என்னோடு இணைந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பழ மரங்கள் கிடைக்க வேண்டும், பழங்கள், காய்கள், கனிகள் தர வேண்டும். எனவே அப்படிப்பட்ட பழமொழி சூழையாக நம்முடைய மலைமாவட்டம் திகழ்கிறது. எனவே அது நிகழ வேண்டும் என்றால் என்னோடு இணைந்து உழைக்கின்ற நண்பர்கள், குறிப்பாக நம்முடைய நிர்வாகத்திலேயே ஆலோசகர் குறித்து மற்றும் குறிப்பாக இன்றைய விழாவிற்கு மிக பொறுப்பாக இவ்வளவு சென்றாக இவ்வளவு கூட்டணியில் மக்களை எல்லாம் திரட்டி இவ்வளவு சிறப்பான விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராயர் ஆகிய ஒவ்வொருவருக்கும் நம்முடைய முதல்வர்கள் பேரன் தந்தை அருள்ஜோசப் அவர்களே, நம்முடைய மறைமாவட்ட போராட்டம் ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்தி சிறப்பாக செயல்படுகின்ற நம்முடைய முதல்வர் செயலர் மற்றும் ஆலோசகர் பொறுப்பு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.